ஏறத்துக்கு ஆமாம். நீ 3வது டைமா? எத்தனாவது டைம் ஏறுறீங்கண்ணா? 25. என்னன்னா என் குழந்தைகளே 4வது தடவை ஏறிடுச்சுன்னா பாருங்க, குடிச்சு பாருங்க, அப்படியே உள்ள ஜில்லு 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 நிறைய. ஹாய் கைஸ், எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி தான் போயிட்டுருக்குறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக ஒரு 3:30 அந்த ரேஞ்சில் ஆகுது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ ஸ்கூட்டியில் தான் போகிறேன். அண்ட் காந்தியூர் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் போகிறோம். நம்ம கூட யாரெல்லாம் வரான்னு பார்த்தீங்கன்னா சதீஷனா அண்ட் பிரசாத், நம்ம 3 பேர் தான் வந்துட்டு வெள்ளிங்கிரி போகிறோம். அண்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து பேரும் சிவன் கோயிலும் ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வழியாக தான் போயிருந்தோம். அண்ட் கைஸ், நம்ம கோவில் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 அந்த ரேஞ்சில் ஆகுது. ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வெள்ளிங்கிரி மலை ஏறுறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு வெள்ளிங்கிரி மலை ஏறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் பின் பண்ணுங்கள். அடிவாரத்துக்கு போயிட்டோம். அடிவாரத்துக்கு கோவில் இதுதான் கைஸ் கோவில். ஸோ போன உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குச்சி எடுக்கிறன்னு வந்துச்சு. ஸோ குச்சி எடுத்துகிட்டே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிவிட்டு குச்சி எடுக்க போயிருந்தோம். பட் ஆனால் குச்சி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை கைஸ். ஒன்றா நல்லா வெயிட்டாக இருக்குது, அப்படி இல்லைனா ரொம்ப லீனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு உடையிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்களும் ரொம்ப தேடி பார்த்தோம், பட் ஆனால் எதுவும் நல்லா இல்லை. உடையதான் பார்த்துக்கோ ப்ரோ. வேணாமாண்ணா? நல்லா இல்லையா? அண்ட் ஒரு குச்சிக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நானும் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துருந்தேன், எந்த குச்சி நல்லா இல்லை. ஒன்றா வந்துட்டு எங்கள் 2 பேருக்கு கிடைச்சது, யாராச்சும் ஒருத்தர் கிடைக்கல. ஸோ அதனால் குச்சி வேண்டாம், வேற ஒரு இடத்துக்குலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சஜஷனாக சொன்னாங்க. ஸோ அது எந்த இடம் அப்படின்னா வீடியோட போக போக சொல்கிறேன். அன்னதானத்துக்கு செல்லும் வழி கைஸ். இங்கே தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெமன் ரைஸ் ப்ளஸ் சாம்பார் கொடுத்தாங்க. ஸோ சாப்பாடும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக தான் எடுத்திருந்தோம். ஸோ மலை ஏறனால வந்துட்டு ஹெவி ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக தான் ஃபுட்டு எடுத்திருந்தோம். மேலேருந்து வந்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க நினைக்கிறீங்க. அண்ட் கைஸ், நம்ம மலையோட ஸ்டார்டிங் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, நம்ம அதாவது பிளாஸ்டிக் கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது மேலே வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஸோ அந்த நீங்கள் 20 ரூபீஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனில் வந்துட்டு அவங்க கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அந்த 20 ரூபீஸ் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. நாங்கள் ஏன் ரிட்டன் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்டு வரவங்களாம் வந்துட்டு அந்த சைடில் வந்து குச்சி போட்டுருவாங்க. ஸோ அங்கே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நம்மளோட அன்லக்கின்னு நினைக்கிறேன், அந்த டைமில் குச்சி எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, நம்ம மறுபடியும் வந்த இடத்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு போனோம்ல அங்கேயே வந்துட்டு குச்சி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குச்சி வாங்க போயிட்டோம். ஆனால் 2 குச்சி எடுங்கண்ணா. குச்சி வாங்கிட்டோம். ஸோ அடுத்து அப்புறம் இவங்க குச்சி தேய்க்கிறாங்க, அது மாதிரி தேய்க்கணுமா? நான் குச்சி எதாவது தேய்க்கணுமாண்ணா? இங்கே தான் வந்துட்டு பிளாஸ்டிக்கெலாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா வந்துட்டு 20 ரூபீஸ் தானே.
நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மலை ஃபஸ்ட்டு மலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த மாதிரி கல்லில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப டாஸ்க்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நான் ஃபுல்லாக வீடியோ வந்துட்டு இந்த மலையில் போடல, ஏன்னா வந்துட்டு நான் வாக்கிங் பண்ணுறதா வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த இதில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல் வீடியோ போட்டு உங்களை ட்ராக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே போன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோவில் இருக்கும். ஸோ அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு கல்லெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட்டில் இல்லாதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபீலிங் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மயக்க வருதா? சிரிப்பே வந்திருக்கு. எப்போ வருவாங்க? ஒரு வழி பாதை ப்ரோ, மேலே போய் தான் ஆகணும். திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஆமாம், நீ 3வது டைமா? எவ்வளோ தூண்டா இருக்கு? என்னால் முடியல கைஸ். நான் ரொம்ப மயக்கம் போட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்து குளுக்கோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் கொடுத்து என்னை வந்துட்டு ஒரு அளவுக்கு ஓகே அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் மழை வந்துட்டு ரொம்ப டாஸ்க் தாங்க. நான் நினச்ச மாதிரி ஈஸியாலாம் இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மலையோட எண்டிங். நான் உங்களுக்கு கம்மி கிளிப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் ரொம்ப நேரமாக வந்துட்டு ஒரு 1.5 hour 2 hours கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு மலைக்கே நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மலை ஏறி முடித்த உடனே ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். அங்கே வந்துட்டு விநாயகரை வந்துட்டு கும்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த விநாயகரை பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மேலேருந்து வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு அவங்க 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 வாட்டர் மெலன் ஒரு மோர் வாங்கியிருந்தோம். மோர் எல்லாமே 30 rupees தாங்க. சார் நீங்கள் என்ன வாங்கினாலும் 30 rupees அந்த தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 வாட்டர் மெலன் ஒரு மோர்லாம் வாங்கி குடிச்சிட்டோம். தயவு செஞ்சு கைஸ் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு மட்டும் வெள்ளிங்கிட்டு வந்துடாதீங்க. முடியல என்னால். ஏன்னா எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே செகண்ட் மலையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு செகண்ட் மலைக்கு போகணும். செகண்ட் மலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸு கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி இதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப டாஸ்க்கெல்லாம் இல்லை, எங்களுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகிற டைம் பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. மேபி அன்னைக்கு வந்துட்டு வெயில் அடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் மலை ஏறி இருக்கவே மாட்டேன். ஏன்னா வெயில் அடிச்சதுன்னா இன்னும் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும், ஒரு மாதிரி டல்லாக இருப்பேன். ஆனால் வந்துட்டு அந்த டைம் மிஸ்டாக இருக்கிறனால வந்துட்டு ஓகே சம்வாட் எனர்ஜி இருந்துச்சுனால வந்துட்டு அப்படியே மேலே ஏறிட்டேன். அண்ட் கைஸ் நீங்கள் கீழே ஃபுட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்துட்டு லஞ்ச் அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துட்டு 12 hours நடந்தோம். ஸோ அடுத்து ஈவினிங் 6 மணிக்கு தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஃபுட்டு ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு மேலே போகும்போது லஞ்சை முடிச்சிடலாம். ஏன்னா ஃப்ரீ அன்னதானம் தானே. ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு இதில் கவரில் கட்டிட்டு கொண்டு வந்துருக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சறுக்கும் பாறை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பாறை வந்துட்டு கொஞ்சம் சறுக்கும் அது அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு. மேலே போக வந்துட்டு கம்ப்ளீட் மிஸ்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 9:50 9:30 அந்த ரேஞ்சில் தான் ஆகும். ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஓகே ஃபோட்டோலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் வரணும்.
தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்து வந்துடுறீங்க. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, எல்லாரும் வரட்டும். இன்னர் எபிலிட்டி அப்படின்னு சொல்லு. எல்லாரும் அனுபவிக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. அப்படியே சொல்லுங்க. இப்பதான் சொல்லி இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து கீழே ஏனுங்க இதெல்லாம் வந்து உண்மையால சொல்றேன், விளையாட்டுக்குல ஏறணும். நம்மளே உடம்ப தயார்படுத்திக்கிறது. நீங்க எத்தனாவது டைம் ஏறுறீங்கண்ணா? 25வது. 20 என்னண்ணா? என் குழந்தைகளே 4வது தடவை ஏறிடுச்சுன்னா அவர் தான் ஆக்சுவலா வீடியோ எடுக்கணும். எடுத்துக்கிறேன் உங்களையா? உண்மையால சொல்றேன், ஃபிட்னஸுக்கு இதோட வேற ஒன்றும் கிடையாது. மன உறுதிக்குமே உடலத்தை விதிக்க இதுதான் சிறந்த தேர்வு. நல்லா இருக்கும். நாளைக்கு கைகால் வலிக்கும் ப்ரோ, இல்லைன்னு சத்தியமா சொல்லல. அடுத்த 3 மாசத்துக்கு பாருங்க அடிச்சுக்க முடியாது. நுரையீரல் இருந்து உடம்புல இருந்து எல்லாம் அது இப்படி ஏறணும், என்ன மாதிரி ஏறக்கூடாது. கழட்டி போட்டு ஏறணும். கரெக்டு. உடம்புல இருக்கிறதெல்லாம் கெட்ட தண்ணியில வெளில வந்துடும். மண்டையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும். கரெக்டுண்ணா. இது வரைக்கும் ஷூ போட்டு செருப்பு போட்டு ஏறணும்ல, பாதங்காலெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும். இப்போ இருக்கிற நீங்கள்லாம் மாடனாக வரீங்க, குழந்தைகளுக்கு வரலாம், நம்மளா தாங்கி கூட வயசு காயமானால தாங்கிக்குவோம். அடுத்த தடவை இப்படி வராதிங்க, காலை போடாது எதுவும் போடாதுமாங்க. சரி, ஷூ எது போடாங்க. இன்னும் பாதை அழுத்த சிகிச்சைங்கிறமில்லங்க. ஆமாம். எதுவும் மெடிசைஸ் அக்கு பஞ்சருங்களா? எல்லா பஞ்சரும் ஐயனுக்கு அடுத்தது. பாருங்க, குடிச்சு பாருங்க, அப்படியே உள்ள ஜில்லு 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 இறங்கு. உன்னே போதும் பசங்களுக்கு கொடுப்போம். கைஸ், போக போக ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமையாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ பார்க்குறீங்களே இந்த மாதிரி தான் ரூட் இருந்துச்சு. ஒரு கையில் குச்சி, ஒரு கையில் ஃபோனு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேலே ஏறும்போது. என்னால் சுத்தமாக மேலேயும் ஏற முடியல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் போவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு இது போயிட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் மலை முடித்த உடனே இந்த கோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் மலை முடிஞ்சதுக்கான வந்துட்டு அந்த ஒரு இது. சாமி புத்தி ஏறான். மேகத்துக்கு மேல இருக்கும் போட்டோ செல்ஃபில இல்லையா? தேர்டு மலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சறுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அங்கே அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்லால் எல்லாம் ஃபுல்லாகவே மண்ணு தான். பட் ஆனால் நல்லா சறுக்குது. ஸோ வந்துட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த புல்லை அந்த மிதிச்சு அப்படி தான் வந்துட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு டாஸ்க்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக ஏறிடுவேன். நான் எப்படி ஏறினேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டாக இருக்குது. நான் எப்படி அங்கே மேலே போயிட்டு வந்தேன். இது எல்லாத்தையும் விட 7th மலை, இப்போ நீங்கள் வந்தீங்களே, எல்லா டாஸ்க்கோட 7th மலை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் போய் அந்த மிஸ்ட் இருக்கிறனால தெரியல, திரும்பி வரும்போது தான் பார்த்தோம் இவ்வளோ பெரிய மலைவாக நம்ம ஏறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் ஒரு கடி அடிச்சுட்டு அப்படி நீங்கள் வாய்க்குள்ளே வச்சுட்டு அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பெரிய டயர்னஸ் தெரியாது. ஸோ நான் அது மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த கடையில் போர்டு வச்சுருந்தாங்க 4வது மலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் 5வது மலை அப்படின்னு சொல்லி இனியும் 3 மலை இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வாங்கிட்டோம். இதெல்லாம் கீழே தான் எடுத்துகிட்டு வரீங்க? எல்லாம் தலையிலே தான் சாமி எடுத்துகிட்டு வரோம். என்னால் ஏறவே முடியல. பாட்டி, நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? ஆள் வச்சுட்டு எடுப்போம். ஓ, அவரும் எடுத்துகிட்டு வர வெயிட்டுங்க. என்ன பண்ணுற சாமி, வகுறு ஒன்று இருக்குதுங்களே. கரெக்டு தான். மல்லி 3ங்களா? 3. பட் இது என்னது? அந்த முடவாட்டுக்கால் அதுதானே? இது எவ்வளோ?
கிழங்கு கொடுக்கறது இல்லை சாமி, கொடுக்கறது இல்லையா? அது கீழே வாங்கிடுவாங்க. ஓ சூப் இல்ல கிழங்கு கேர். கைஸ் இது 5th மலை. Follow map and me. கைஸ் இது பார்த்தீங்கன்னா 5வது மலை. ரொம்ப முடியல கைஸ். நான் இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் நடந்து வந்தேன், அதுக்கே மிச்சாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 ஆகுது. பட் என்னென்னா நம்ம வர நேரம் பார்த்துட்டு வந்துட்டு வெயில் இல்லை, ஃபுல்லாமே மிஸ்டாக இருக்கிறனால நம்மளால எதுவும் மேனேஜ் பண்ண முடியும். இதே சப்போஸ் ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இதுக்கே நான் முக்கறேன் சத்தியமாக முடிஞ்சிருக்காது. ஸோ நான் இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், அண்ணா வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட் வெள்ளிங்கிரி ரீல்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அது எதுக்கும் நான் அதை சர்ச்சும் பண்ணல. ஸோ சிவன் நம்மளை கூப்பிட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் நான் போகிறேன். ஆனால் சுத்தமாக முடியல என்னால். வீட்டு 2nd ஃப்ளோருக்கே ஏற முடியாது. நான் 7 மலையில் ஏறணும்னு நினச்சா டாஸ்க்காக தான் இருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் உட்காரலாமா? நீங்கள் போயிட்டீங்கன்னா இப்படி கிடக்குன்ட்டு அதான் நான் பார்த்துட்டு வரேன். எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னா Part of Cornova. அழுக்குனா கூட உருண்டே கீழே வந்துடலாம் மாட்டேங்கணும். அதுக்கு அப்போ மழை வராதுல்ல. நீங்கள் கோயம்புத்தூர் தானே ப்ரோ? சென்னையிலேருந்து வரீங்களா? ஓ ஃபஸ்ட் டைமா? ஓ ஸோ இதுதான் சென்னையில் வந்துக்கிறது. அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்துருக்குறாங்க. இதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸு மெயினாக அந்த நெல்லிக்காய் கொண்டு வந்துக்கோங்க, பெரிய நெல்லிக்காய். ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் வந்துட்டு அதான் கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கேரி பண்ணிட்டு வரது பெஸ்ட்டுன்னு தோணுது. நான் ஒரு நிமிஷம் அப்படியே காட்டுறேன், வியூ பாருங்கள். தெரியுதா கைஸ்? நம்ம அங்கேருந்து தான் டீ குடித்தோம்.
5th மலைன்னு ஸ்டார்ட் பண்ண சத்தி அது அங்கே தான். ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப வியூ. நிறைய பேர் சாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே படுத்துடுறாங்க. ஏன்னா முடியல, நானும் எப்படா படுப்போன்னு இருக்குது. எப்படியாச்சும் வீடு போய் சேர்ந்தா போதுன்னு இருக்குது. அப்போயே வீட்டில் சொன்னாங்க போக வேண்டாம் போட்டு. பட் ஒரே ரீசன், சிவன் கூப்பிட்டாங்க. சிவன் பார்த்து ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளைன்ஸாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. நான் மூச்சு வாங்கிட்டு நாளைக்கு பார்த்தோன்னா சிவராத்திரி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு தான் வரேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறுங்காலில் தான் வராங்க. என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னார்னா, வெறுங்காலில் வந்தால் இனியும் நல்லது, ஏன்னா அந்த அக்கு பஞ்சர் அந்த மாதிரி காலெல்லாம் ஆறெல்லாம் வந்துட்டு இனியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார். நிறைய பேர் வந்துட்டு என்னால் முடியலன்னா அவங்களே வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த குச்சி இப்படி பிடிச்சிட்டு வாங்க. சில பேர் குச்சி பிடிக்காமல் நடந்துவாங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு இன்புட் தராங்க. இந்த குச்சி தான் என்ன எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. நான் மோஸ்ட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த பிளைன் மலையெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு 4 மலை டாஸ்க் கொடுத்துருச்சு கைஸ். நான் ஃபஸ்ட்டு மலையிலேயே கிவ் அப் பண்ணிட்டேன். என்னால் முடியல, இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். பட் ஆனால் எப்படியோ வந்துட்டேன். எங்கண்ணா மலை? மலையா? டெஸ்டினேஷன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு பிளைன்ஸாக இருக்கனா வந்துட்டு இப்படி ட்ரை பண்ணுறோம். இதுக்கு வழி இருக்கான்னு என்னன்னு தெரியல. அதோட பிரச்சனையா இருக்கு போல இருக்குடா. ப்ரோ வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம். நான் பிடிச்சி ஏறதா? ஆமாம் ப்ரோ, இருங்க அப்படியே ரெக்கார்டில் தான் இருக்குது. ட்ரக்கிங் வரணும்னா வெள்ளங்கிரி தான். கம்ப்ளீட்டாக டயர்ட் ஆகிட்டேன். அதனால் வந்துட்டு ஜூஸ் குடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வரேன். என்னால் சுத்தமாக முடியல. ஸோ இனி வந்துட்டு ஒரே ஒரு மழை தான். பட் ஆனால் கிளைமேட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது, வேறு எதுவுமே இல்லை. வெயில் அடிச்சிருந்தா வாய்ப்பே இல்லை, இவ்வளோ தூரம்லாம் வந்திருக்கவே மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு மலையிலே வந்துட்டு நான் கிளம்புற இப்படி வந்துருப்பேன். எல்லாமே டாஸ்க்கு தான். பார்த்து ப்ரோ. குச்சி வச்சுக்கோங்க. இறங்குறதா டாஸ்க்குன்னு நினைக்கிறேண்ணா. ஆனால் ஃபைனலே 7 மலையை தூக்கி சாப்பிட்ற மாட்டிருக்கு. 7 மலையும் இந்த ஃபைனல் மலை தூக்கி சாப்பிட்ற மாட்டிருக்குண்ணா. இவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. கோயில் இந்த பக்கம் இருக்கு.
மேலே இருக்கானா? இந்த வழி அங்கே போகுதில்ல, ஆமாம், இந்த இடத்துல வந்து என் கை நிற்கிறது வச்சு. ஆமாம் இடம் மக்களே அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஏறக்கும் நாக்கு ஏரியில் ஏற முடியும்னு. ரெஸ்கியூ டீம்லாம் இருக்காண்ணா இங்கே? ரெஸ்கியூ டீமு அதான் ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಏನು ಮಾಡ್ತಾರ ಅಂತ ಪದ ಮುಗಿತು ಅವಾಗ ಹೇಳ್ಬೇಕಾ? எல்லாருமே சென்னை இல்லைல்லாம் வெளியூர் இருந்தால் வராங்கண்ணா. பார்த்துண்ணா வழுக்குது. ப்ரோ என்னாச்சு? டெட்டுண்டா ப்ரோ? நல்லா காட் சாங்காக போட்டு கேளு ப்ரோ. காட் சாங் கேளுங்கண்ணா. செவன்த் மலை அந்த சிவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மடகுட்டி வேடிக்கை பார்க்காம வைக்கல அதுக்கு நான் வைக்காம இருக்க முடியுமா? பாடி சப்போர்ட் கால் செய்ய முடியுது அப்படி திரும்பலாம். நான் எப்போவுமே அவங்க கூட போக மாட்டேன், ஏன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடியல. நான் எப்போவுமே தனியாக தான் வந்துட்டுருக்கிறேன். அண்ட் கைஸ், இதுதான் அந்த சிவன் இருக்கிற மலை. அப்புறம் நான் காட்டுக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா நெல்லிக்காய். ஸோ இதை வந்துட்டு அப்பப்போ ஒரு கடி எடுத்துகிட்டு வாய்க்குள்ளே போட்டுப்பேன் கொஞ்ச நேரம். அது வந்துட்டு அந்த மூச்சு வாங்காது, இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தும். அங்கங்க இந்த மாதிரி சின்ன கடை வச்சுருக்குறாங்க. இது என்ன பாட்டில்லாம்? கைகால் வலிக்கு ரத்த கட்டுக்கு எண்ணெய் அப்படியா? போட்டுருக்குங்க. அந்த தேங்காய் இருக்கிறேன்னா வாரத்தில் ஒரு நாள் தேய்ச்சி கொடுத்தேன். கைஸ், 7th மலை ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே இங்கே வந்து இங்கே வந்து இதில் போட்டு அங்கே அப்படியே மேலே சிவன் வரும்போது போட்டோம்னு வச்சுக்கோங்க ப்ரோ. எத்தனை மணிக்கு ஏறி எத்தனை மணிக்கு வந்துடுறா? லாஸ்ட் ஊச்சானே
நான் பெருசாக சின்ன சின்ன கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு போகல. ஏன்னா ஷூ போட்டு கழட்டு இது பண்ணணும், அதனால் நிற்கலாம். ஷூ கழட்டுற கூட நேரமே கேட்டால் என்னால் சுத்தமாக முடியல. வந்துட்டு வெயிட் பண்ணி அப்படி நான் உட்காந்து அங்கே உட்காந்துருப்போம் வரட்டும். அதான் வந்துட்டோம். கொஞ்சம் வலிங்க, கொஞ்சம் வலிங்க, கொஞ்சம் வலி விட்டுருங்கலாம். போடல அப்படியே முன்னாடி போய் போட்டுக்கணும். வரஞ்சாங்க வரஞ்சாங்க யாரும் போன் எடுக்காதீங்க, உள்ள வச்சிருங்க, போன் எடுக்காதீங்க.
சரி, அவர் நம்பர் இருக்குல்ல உன்ட்ட, நீ ஃபோன் அடிக்கணும், ஃபோனே அடிக்கவே இல்லையா? வரும்.